இதோ இன்னைக்கு வந்து சோஃபிக்கு வந்து வேக்சின் பண்ண போகிறோம். 1 இயர் கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த டைரி ஒன்று காட்டி நான் பேசியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த டைரி அந்த டேட்ஸ் எல்லாம் செக் பண்ணிடும். 1 இயர் கரெக்டாக ரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனகாபுத்தூரில் இருக்கோம். எங்களுக்கு பக்கத்து ஊரில் பம்மல், அதாவது அந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ டாக்டர் அவைலபிலிட்டி இருக்கா என்னன்றது செக் பண்ணல. ஒரு ஆட்டோக்காரனுக்கு கால் பண்ணி வர வச்சு இந்த அம்மாவை தூக்கி அதில் போட்டுட்டு அப்புறம் மெடிசன் வாங்கி அங்கே கொண்டு போய் கொடுத்து வேக்சின் பண்ணிட்டு அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏய், வீடியோக்கு நீ தான் ஒரு இதுவே படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்களேன். இந்த கோணியை வேறு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு மறந்துட்டேன். ஆக்சுவலாக இதுதான் நாங்கள் சோஃபிக்கு செஞ்சு வச்ச பெட்டு. ஆக்சுவலாக இந்த சைஸில் இருந்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அந்த அம்மா ஏறி படுத்தாங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த பெட்டில் உட்கார வச்சு வீடியோ எடுக்கலாம். சரி, இந்த வீடியோவில் கிளிப் ஆட் பண்ணலான்னு பார்த்தா கோணி எடுத்து சுற்றிட்டு இருக்கு பாருங்களேன். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல அந்த கோணியோ இல்லை அந்த போனோ எடுத்து சுற்றுறது தான் இதோட இது. அதை நம்ம கொடுக்கல அப்படின்னா அவங்க வேட்டியோ இல்லை லுங்கியோ கட்டு வந்தாங்கன்னா அவுத்து விட்டுரும். லிட்ரலாக வந்து கடிச்சு இழுத்துரும். இதுகிட்ட இருந்து இதை காப்பாற்றுறது கஷ்டம். அதான் கொஞ்சம் நேரம் கழித்து விட்டால் தான் உண்டு. அதில் உட்கார வைக்கலாம் நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். வேற விளையாடின மோடில் போயிட்டாரு. போ உட்காரு போ. அதுல என்ன இருக்கு? டேஸ்டா இருக்கு. அதுல என்ன இருந்தா உனக்கு என்னடா? நான் அப்படிதான்டா கடிப்பேன். போட்டு கடிச்சிக்கிட்டு நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு பாரு, பொம்பளை புள்ளையா இருக்கு. பெட்டில் படுத்துக்கோன்னு சொன்னா தலையை மட்டும் வச்சுட்டு இந்த வாயில் கவ்வுனதோட அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கு பாருங்களேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? மேலே ஏறி படு. போ போ போ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அம்மாவுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ கத்தும் பாருங்க. இந்த ஆட்டோலாம் அடங்கி வாலெல்லாம் சுருங்கி உள்ளே போயிருக்கும். நீ இப்படியே பண்ணிக்கிட்டேறா, ஒன்று ஒரு நாள் கடிச்சிடுறேன். ஓகே, வெளியில் ஆட்டோக்கார அண்ணன் வந்துட்டாரு. ஸோ தலைவருக்கு வந்து பெல்ட் எல்லாம் போட்டு கூட்டு போனோம். சரி, அவரே வந்து கேட்குறாரு, வழியக்க வந்து மாற்றியே யாரு இல்லை நீ? சரி, அப்படியே போட்டு அட்டாச் பண்ணிடுவோம். எல்லாம் தலைவர் எங்கேயா வெளியில போறது தப்பிச்சு ஓடிடுவார். உன்கிட்ட இருக்கிறதுக்கு நான் ஓடியே போலாம்டா. இதெல்லாம் எதுக்கு பண்றது அப்படின்னா இதோட சேஃப்டி பிளஸ் மற்றவங்க யாராச்சும் வெளியில இது குதிச்சு போகும்போது யாரும் பயப்படாம இருக்கணும். இந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட பேரு பேக்ல கான்டாக்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி நாங்க இந்த பெல்ட் ரெடி பண்ணியிருக்கோம். சப்போஸ் வெளியில போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல தலைவர் எங்கேயாவது மிஸ் ஆனால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். அமேசான்ல இருக்கு. கழுத்தை இருக்காம அழகா போட்டாச்சு. இல்லை அப்படியே சொருவி. ஓகே, தலைவர் ஃபுல்லா பேக்ட் ஆயிட்டாரு. அப்படியே ஆட்டோல ஏறி கிளம்ப வேண்டியதுதான். தலைவரோட போட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நீயே கேக்குறியா ஹாஸ்பிட்டல் போனோன்ட்டு? போ, உனக்கு ஊசி போடுவாங்க. ஊசி எடுத்து சொருவாங்க. இங்கே சொருவாங்க. இங்கே அங்கே போனோன்னா இவரோட ஆக்டிவிட்டிஸை கவனிங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ ஆட்டோக்காரங்க ஏற்றிட்டு அதை ஒருமா வீடியோவில் பார்க்கலாம். அவள்தான் டைரி எடுத்துக்கிட்டாச்சு. தலைவர் ரெடி. எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்னு தெரியல. தலைவர் ரெடி ஆகிட்டாரு. தான் எடுத்துக்கோ, இதை எடு. தலைவர்கிட்ட தெலுங்குல பேசி பழகிட்டு தமிழில் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு தமிழ்லன்னு தலைவருக்கு ஒன்றுமே புரியல. அவா போலாம். இப்படிதான் வா 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 ஆட்டோ போலாம். ஜாலியா போய் ஊசி சொருகலாம். இவ்வளவு எக்ஸைட்மெண்ட். அங்க போய் இது மாதிரி ஆயிடும் பாருங்களா, ஒரு மாதிரி அடக்கொடுக்குமா ஆயிடும். ஆன் பண்ணிட்டியா? ஓகே, போலாமா? நீ பேச. அவ்வளவுதான் ஆட்டோ. பாரு அவரே ஏறுறாரு. போறேன். ஐயோ, கீழே உட்கார். பின்னாடி ஒண்ணு இல்லடா, உட்கார். அதான் ஆட்டோல ஏற்றி கிளம்பியாச்சு. அம்மா பாருங்களா எப்படி உட்காந்துருக்குங்க. அம்மா மடியில் உட்காந்துருக்கு. ரோட்டை கவனிச்சுக்கிட்டே பாருங்க. ஜாலியா இருக்குது அந்த அம்மாவுக்கு.
அவரே வந்து ஏறுறாரு. நேற்று தான் வந்து ஆட்டோவில் இறங்கினாரு வீட்டில். ஏறி உட்காந்து எல்லாத்தையும் எப்படி திருன்னு திருவிழாவில் தொலைஞ்சு போன ஆடு மாதிரி முடிச்சுட்டு. சோஃபி டிராஃபிக் ஆயிடுச்சு. சோஃபி போறேன்னு குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், பாத்துக்கோ. நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் என்னடா மெடிக்கல் ஷாப்புக்கு போய்கிட்டு இருக்க? எனக்கு மருந்து வாங்கிட்டு வரானோ? ஐயோ அம்மா விடுமா, என்னை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போவாதீங்கம்மா. அம்மாமா ப்ளீஸ்மா, என்னை விடுங்கம்மா, நான் குதிச்சு எங்கேயாவது ஓடி போயிடுறேன். சாக்லேட் சாக்லேட் உனக்கு தான், ஆனா முன்ன இல்ல பின்னாடி போடுவாங்க. மருந்து வாங்கிட்டு வந்து எனக்கே விபூதி அடிச்சு பச்சது. ஜெய் ஜெய், ஐயோ திரும்ப முடியல, சாகுறாரு. அவ்வளவுதான், போடு. எனக்கு என்னமோ என்னை கசாப்பு கடைக்கு கூட்டிட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. தமிழக அரசு அதுக்கு நோட்டு பில்லையும் கொடுத்துருங்க, டாக்டர்கிட்ட கொடுத்துடலாம். திருப்பி வச்சிருங்க. தமிழக அரசு கால்நடை மருத்துவமனை இது. ஏய் எதுக்கு இப்ப இழுக்கிற? இங்க வந்தா இதுக்கு தெரிஞ்சிடும், உள்ள போய் பார்த்துச்சுன்னா அது தெரிஞ்சு போயிடும். போதும் வா, புள்ள ஆராய்ச்சி பண்ணது, வா வா, இது ரிசர்ச் சென்டர் இல்ல ஹாஸ்பிட்டல், வா வா. ஐயோ இவங்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்னு தெரியலையே. இந்த மாதிரி வேஷம் போட்டாலும் ரெஸ்ட் ரூம் வந்துச்சு போல. இல்ல கூட்டிட்டு போய்டுவானே. சோஃபி டா டா, ஜாலி ஊசி நமக்கு. டிக்கில குத்த போறாங்க. ஏன் டிக்கில இல்லடா குத்த போறாங்க? உனக்கு ஜாலியா தானடா இருக்கும். வேணாம்டா டேய், வேணாம்டா, வேணாம் மம்மி ப்ளீஸ். இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. தலைவர் சரியான பயத்துல இருந்தாரு. போட்டுட்டு தேய்ச்சி விட்டாச்சு. இங்க வந்த உடனே தெரிஞ்சிச்சு உள்ள ஊசி போடுறாங்க, வரக்கூடாதுன்ட்டு. வேற வழி இல்லை, 2 பேர் பிடிச்சி அதை தூக்கணுன்றது காரணத்தால வீடியோவும் எடுக்க முடியல, உள்ள அலோடு இல்லை சொல்லிட்டாங்க. ஸோ இதோட நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. இனிமே பயம் இருக்கும். டாகெல்லாம் கூட்டு போய்க்கிட்டாங்க. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஊசி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டோம். அங்கே என்ன கூத்தாச்சுன்னா, அது வரைக்கும் ஜாலியாக வந்து சோஃபி அது கீழே ஹாஸ்பிட்டல் வெளியில் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அது வரை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் ஃபோனை வச்சுட்டு நானே பிடிக்க வேண்டியதாக போச்சு சோஃபியை. அவர் டாக்டரே கேட்டாங்க, என்ன இவ்வளோ பயப்படுறான் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படியோ அது எடுத்து பிடிச்சி வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அது உட்கார வச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்ற காரணத்தால் அவங்க வீடியோ அலோடு இல்லைம்மா, வெளியில் போய் பேசுங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, ஊசியை போட்டாச்சு. போட்டுட்டு இதுக்கு இப்போ செகண்ட் பேஜ் வந்துருச்சு. செகண்ட் பேஜில் இதுவாகிருச்சு. இந்த மெடிசன் வந்து அங்கே ஒரு மலர் மெடிக்கல்னு சொல்லிட்டு போகிற வழியிலே நான் இறங்கியிருப்பேன், அதில் வாங்கிட்டேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 இது கொடுத்துருப்பாங்க, 2 சிரஞ்சு கொடுத்துருப்பாங்க. 1186 rupees இது ரெண்டும் இதுவாச்சு. 2 வேக்சினுக்கான பர்பஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர், இந்த ஆரஞ்சு கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸ் வேக்சின். இது வந்து
டாகுக்கு பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செல்ஸ்லேயே ஏறுறதுக்கான ஒரு இது எல்லாம் வந்து ஒரு செல்ஸ்லேயே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தன்மை வந்து எப்போவுமே சரியான நிலையிலேயே இருக்கிறதுக்காக அதை வந்து இயர்லி ஒன்ஸ் அந்த ஒரு வேக்சின் போடுவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கான ஒரு இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டாக் ஏதாவது அட்டாக் பண்ணிச்சோன்னா, நம்ம நெகப்பட்டுச்சுனாலோ இல்லை கடிச்சிச்சுனாலோ அந்த விஷம் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த இன்ஜெக்ஷன். இந்த ப்ளூ கலரில் உள்ள ஒரு இன்ஜெக்ஷன், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டாகுக்கு பாரோ வைரஸ் மிச்ச என்னென்னலாம் வைரஸ் டாக்ஸ்க்கு அட்டாக்ஸ் பண்ணுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வர விடாமல் ஒரு தடுப்பூசி மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 வேக்சின் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து போடணும். டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு இங்கே ஸ்டிக்கர்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே டேட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த டேட் அடுத்த டைம் வரும்பொழுது அப்போ நீங்கள் வந்து நீங்கள் போடணும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போட்ட டேட்டு, இந்த இன்ஜெக்ட் பண்ண டேட்டு, இதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தில் இதே டேட்டில் போடணுன்றதுக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வலிக்குதா பேக்கில் கிளம்பிட்டாரு. சரி முடிச்சுப்போம். நீயே போயிட்டுனா எப்படி உன் ஆடியன்ஸ் உன்னை பார்ப்பாங்க? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. நானே இங்கே படியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, அது சொல்லுன்னு விட்டா ஓடுவா பாருங்களேன். அவ்வளோதான், இப்படி காட்டு. ஓகே, அவர் போட்டோம், நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினோட ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நீட்டாக நீங்கள் ஒரு நோட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். நாங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக போடலான்னு இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், நிறைய ஃபன்னாக நிறைய வீடியோ போடலாம். சரி, ஓகே, பாய். போதும், இது பாரு. வீடியோ முடிச்ச உடனே இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் கலட்டியாச்சு. பால் எடுத்துட்டு வந்து விளையாடலான்னு இதான் லேபு. என் நேரமும் விளையாட்டு தான்.